வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். டெலிவரி டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸிங், குழந்தை பிறப்புக்கு உண்டான நல்ல நாள் நல்ல நேரம் குறிப்பது. அதுக்கு முன்னாடி www.vetriastro.in என்ற எங்கள் வெப்சைட்ஸில் நீங்கள் உள்ளே பாருங்கள். அதில் ஒட்டுமொத்த சர்வீஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான சர்வீஸை பயன்படுத்திக்கிங்க. இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது பிறப்பு, குழந்தை பிறப்பு என்பது இயற்கை. இயற்கையாக பிறக்கணும், அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு சித்தர்கள் மகான்களுடைய கூற்று. ஆனா இன்றைய காலகட்டத்துல நவீன உலகத்துல விஞ்ஞான வளர்ச்சியில குழந்தை எண்ணிக்கை பிறக்குன்றதெல்லாம் இப்ப மருத்துவத்துறையில கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப நீங்க 25ஆம் தேதி வாங்க, 24ஆம் தேதி அட்மிட் ஆயிடுங்க, 25ஆம் தேதி குழந்தை டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் இப்படின்னு சொல்றாங்க. அப்போ சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் சொல்றாங்க டாக்டருங்க. இல்ல இது கொஞ்சம் சுகப்பிரசவம் பண்ண முடியாது, இது சிசேரிங் தான் பண்ண முடியும், ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு டாக்டருங்க இப்ப தெளிவா நமக்கு சஜஷன் கொடுத்துட்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது இப்ப நான் குழந்தை அவர் சொல்ற ஒரு 25ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை வருதுங்க, ஒரு செவ்வாய்க்கிழமை வருதுங்க, ஒரு அமாவாசை வருதுங்க, அன்னைக்கு குழந்தைய பெற்றெடுக்கலாமா, இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, பெற்றவர்கள், அதாவது பெற்றுக்க போறவங்க அப்பா அம்மா, அவங்க 2 பேருடைய ஜாதகத்தையும் எங்ககிட்ட காமிக்கணும். அந்த ஜாதகத்தை நாங்கள் ஆய்வு பண்ணிடுவோம். ஆய்வு பண்ணும்போது இவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு ராசியாக, நல்ல ஒரு யோகமாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் ஏற்றாற்போல் ஒரு நாளை பிக்ஸ் பண்ணுவோம். அந்த நாள்ல வரக்கூடிய யோகம், அந்த நாள்ல வரக்கூடிய திதி, அந்த நாள்ல வரக்கூடிய கரணம் மற்றும் நாள், கிழமை, நட்சத்திரம், இதெல்லாம் உங்க 2 பேருக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு டைமை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா, ஒரு நாளை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா, அதை நம்ம டாக்டர் கிட்ட கொடுத்துட்டோம்னாக்கா, இப்போ 25ஆம் தேதி சொன்னோம்னாக்கா 25ஆம் தேதி நம்ம ஒரு நல்ல நாளா பார்த்து கொடுத்துட்றோம் வச்சுங்களேன். அன்னைக்கே டாக்டர் 1 to 2 நம்ம எடுக்க சொல்லியிருப்போம். அந்த டைம்ல இயற்கை கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அது 1ன்றது 1.5 ஆகலாம், இல்ல முன்ன பின்ன ஆகலாம். அது பரவாயில்ல, அது இயற்கை கூட கொஞ்சம் விட்டுறணும். நம்ம முடிவு பண்ணி சொல்லிடுறோம், அதுக்கு மேல கூட இயற்கை கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைம்ல தான் அது ஒரு நமக்கு சொல்ற அக்யூரேட்டான டைம்ல குழந்தை வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு டைமிங் கொடுத்துருவோம், ஒரு 2 hours கொடுப்போம் வச்சுக்கலாம். அந்த 2 hours எப்படியாவது வரட்டும், இதுதான் மெயின். அதனால இந்த சஜஷனை முதல்ல பெற்றவர்கள் வாங்கி அந்த டைமை நீங்க பயன்படுத்தி குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நீங்களாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய கஸ்டமர்ஸ். நீங்க இந்த சர்வீஸை முழுமையா எடுத்துக்கணும். நீங்க எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவர்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய ரிலேஷன்ஸ் யாராவது பிரெக்னன்சியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டைம் அண்ட் டேட் தேவைன்னா கன்சல்டேட் பண்ண சொல்லுங்க. நான் உங்களுக்கு அருமையான ஒரு கிளியரன்ஸா கொடுத்து கன்சல்டேஷன் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.